இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கும்பகோணம் ஃபேமஸ்னு சொல்லலாம். இதுக்கு இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு நான் இப்போ ஒரு கப்பு இட்லி அரிசி கழுவி ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு இருக்கும். இதுக்கு 1.5 கப்பு கிழங்கு, மரவள்ளி கிழங்கை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி சீவி 1.5 கப்பு, ஒரு கப்பு அது ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வடை மாவு அரைக்கணும். அடுத்தது இதோட என்ன சேர்த்து அரைக்கணும்னா 6 காஞ்ச மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் பெருஞ்சீரகமும் அரைக்கிறதுக்கு இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சியும் துருவி வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி, கிழங்கு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் இந்த 4த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதோட அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பதம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் வடை ரஃப்பாகிடும். ஓரளவு மிதமான இதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வடை சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை சின்ன சின்னதாக நம்ம அந்த எண்ணெயில் தட்டி போடுவோம். கோல் எதுவும் போட வேணாம், ஏன்னா போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. இது ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அதை எடுக்க முடியாது. அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். நான் சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஒரு 4 வடை தான் நான் இதில் போடுறேன். இப்போ நம்ம அந்த வடையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வடை கும்பகோணத்தில் ஃபேமஸ்ன்னு சொன்னேன். கும்பகோணத்தில் பெரிய கடை தெருவில் இந்த மார்கழி மாதம் தான் மோஸ்ட்லி இந்த கிழங்கு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் மார்கழி மாதம் அங்கே போய் சாப்பிட்ருக்கேன். இந்த மார்கழி மாதம் ஈவினிங் டைமில் போனால் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்ல சூடாக வச்சு அதோட ஒரு தேங்காய் சட்னியும் கொடுப்பாங்க. அப்படியே அது வெளியில் தான் அப்படியே ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடை வாசலில் தான் நின்று சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டான வடை அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடுவோம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. அடுப்பு ஃப்ளேம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணிங்கன்னா வடை ஊற ஆரம்பிச்சிடும். மினிமமாக வச்சிங்க. மினிமமாக வச்சு இது பண்ணுறப்ப தான் உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நடுவுலையும் வெந்திருக்கும். நீங்கள் ரொம்ப வேகமாக ஹையாக வச்சிட்டிங்கன்னா நடுவில் வேகாமலேயே இருக்கும். ஸோ மிதமான தீயில் நல்லா அழகாக பொன்னிறமாக வறுத்தெடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு டேஸ்டான வடை உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடும்.